துருவ நட்சத்திரம் சொல்லுவாங்கள்ல, அவர் என்ன பண்ணார், சின்ன வயசில், அதாவது 5 வயது இருக்கும்போது நடந்தது இது. அவங்களுடைய தாய், அதாவது மாற்றாந்தாய் அவரை தன்னுடைய தந்தையினுடைய மடியில் உட்கார்வதற்கு அவங்க அனுமதி தரவில்லை. நீ உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லவும் அவருக்கு ரொம்ப வருத்தமாகி தன்னுடைய அம்மாட்ட சொல்கிறார், இந்த மாதிரி அம்மா என்ன சித்தி உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லும்பொழுது, வருந்தாதே தம்பி, இந்த மடி இல்லை என்றால் என்னப்பா, உனக்கு பெருமாளுடைய மடி காத்திருக்கிறது என்று அவர்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு அவர் சின்ன வயசு 5 வயசில் போய் காட்டுக்குள்ளே போய் தியானம் செய்து தபம் செய்து, அதாவது உணவருந்தாமல் நீரருந்தாமல் துளசி மற்றும் ஒன்று அவர் நாரதனுடைய அவர் வழிகாட்டுதல் மூலமாக அவர் என்ன பண்ணுறாரு, பெருமாளுடைய திருக்காட்சியை பார்க்கிறார். பெருமாள் அப்படியே கருடரோடு அவர் காட்சி கொடுத்து அவர் தன்னுடைய மடியில் அந்த குழந்தையை அமர்த்துகிறார். சின்ன குழந்தை 5 வயதில் அந்த குழந்தையினுடைய வைராக்கியத்தை பாருங்கள். மிக அருமையான ஒரு வரலாறுங்க இந்த துருவ நட்சத்திரம்.